தற்போதைய அண்மை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பெய்து வரும் கனமழை காரணமாக நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது திருப்பத்தூரிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுமன். தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கனமழை தற்போது வரை மழை பெய்து வருகிறதா? அங்கு கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், நாளை திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு கூடும் என்பதன் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் அதனையொட்டி மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவர்களின் நலன் கருதியும் கல்லூரி மாணவர்களின் நலன் கருதியும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வினோத். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன். மற்றொரு அண்மை தகவல். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கனமழை எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவித்து அந்த மாவட்டத்தின் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் நந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தகுமார். தற்போது தருமபுரியில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார். அதாவது நேற்று மதியம் 1 மணி முதல் தருமபுரி மாவட்டத்தில் லேசாக மழை பெய்தது. அதனை தொடர்ந்து இரவு கனமழை பெய்தது, இடிமின்னலுடன் கனமழை பெய்து வந்தது. அதைத் தொடர்ந்து இன்று காலையும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆங்காங்கு தருமபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கு தண்ணிகள் தேங்கப்பட்டு சாய்ந்துள்ளது. அதை போர்க்கால அடிப்படையில் பேரிடர் மேலாண்மை அப்புறப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று இரவும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வினோத். தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார். அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கனமழை எச்சரிக்கை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம் போல இயங்கும். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.
இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுமன். சுமன், இப்ப ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை அடுத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நாளைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமே 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழையானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நாளை விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக பள்ளி கட்டிடங்கள் பெரிதும் அந்த சுவர்களில் எல்லாம் அந்த நீர் கோத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதனுடைய பள்ளி மாணவருடைய நலன் கருதி தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது புயல் கடந்த பின்பும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. அதே போல் காற்றினுடைய தாக்கமும் லேசாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பள்ளி மாணவருடைய நலன் கருதி நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுமன். மற்றும் ஒரு அண்மை செய்தி, வேலூர் மாவட்டத்திலும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கை அடுத்து வேலூர் மாவட்டத்தில் நாளை பள்ளிகள் மட்டும் இயங்காத விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரேம். தற்போது வேலூர் மாவட்டத்தில் நாளைக்கு பள்ளிகள் மட்டும் இயங்காது அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. பெஞ்சல் புயலின் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் உட்பட்ட வேலூர், அணைக்கட், காட்பாடி, குடியாத்தம் ஆகிய மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து இடத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த காரணமாக அங்கங்கே மழை நீரானது தேங்கப்பட்டு வருகிறது. இதன் நிலையில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நாளைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவதாலும் அங்கங்கே தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதனால் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி அந்த வழியாக செல்லக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு அச்சமும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என வேலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரேம்குமார். சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக நாளை சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எதிரொலியாக சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் விஜயானந்த் சேலத்திலிருந்து இணைகிறார். வணக்கம் விஜயானந்த். தற்போது சேலத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பா வினோத். இந்த புயலின் காரணமாக பாத்தீங்கன்னா சேலத்துல நேற்று காலை முதலே மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தது. தொடர்ச்சியாக மேகமூட்டமாகவே காணப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகர பகுதி முழுவதுமே அடர்ந்த பனிப்பொழிவு காலை முதலே இருந்துட்டு வந்தது.
நேற்று காலை 11 மணியிலிருந்தே வந்து பனிப்பொழிவு தொடர்ச்சியாக இருந்த நிலையில பிற்பகல் மதியானத்தில் தொடங்கிய இந்த மலைச்சாரல், அதாவது மலை அப்படின்னா வந்து அடர்ந்த மலை இல்லை, மலை தூறல் வந்து தொடர்ச்சியாக அடர்ந்த மலை தூறலாக மழையாக தொடர்ச்சியாக வந்து நேற்று மதியம் தொடங்கி தற்போது வரை, அதாவது தற்போது வரை அதே நிலையில தொடர்ச்சியாக வந்து பெய்து வருது. இதனால வந்து சேலம் மாநகர குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அஸ்தம்பட்டி, ஏற்காடு சாலை, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், ஜங்ஷன் உள்ளிட்ட மாநகர பகுதியில் முழுவதுமாக வந்து போக்குவரத்து முடங்கி பொதுமக்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து முடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பிற்பகலிருந்தே பனிப்பொழிவோடு காணப்பட்ட சேலம் மாநகரம் முழுவதும் வந்து மிகப்பெரிய பனிப்பொழிவாக காணப்பட்டிருக்கு தற்சமயம் வரை. இந்த நிலையில தொடர்ச்சியாக மழை வந்து இடைவிடாமல் பெய்து வருகிறது தற்போது வரை. இந்த நிலையில சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தற்போது நாளை, அதாவது 2/12/2024 நாளை சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கண்டிப்பா வந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. இந்த தொடர்ச்சியாக மழையின் காரணமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 20 ஆண்டுகளாக வந்து திருமணி முத்தாறு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருமணி முத்தாறு பகுதியில, சேலம் டு ஆத்தூர் செல்லக்கூடிய திருமணி முத்தாறு பகுதியில வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடர்ந்த மழையிலும் கூட அந்த பகுதி மக்கள், அதாவது ஆத்தூர் பகுதி மக்கள், ஆத்தூர், வாழப்பாடி, வேலூர் பகுதி மக்கள் வந்து நின்று வேடிக்கை பார்க்கின்ற நிலையில் இருக்கு. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதாவது நீண்ட நாளுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக மழையை பார்த்து வருகின்ற சேலம் மாவட்ட மக்கள் இந்த சூழ்நிலையை வந்து புதுமையா பார்க்கறாங்க. முற்றிலும் வந்து வீட்டில் முடங்கி இருக்காங்க. இயல்பு நிலைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு காலையில் கூட இயல்பு நிலை வந்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் இயல்பு நிலைக்கு வந்து பாதிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. வினோத், சேலம் மாவட்டத்தில் மழை பாதிப்பு மற்றும் விடுமுறை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயானந்த்.